இந்த ஒரு இமேஜை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நேற்று இதே மாதிரி சாஸ்கே பற்றி ஒரு வீடியோ போட்டேன். இதை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த இமேஜை சென்ட் பண்ணி இது சீரியஸில் நடக்க பாசிபிள் இருக்கான்னு கேட்டார். இந்த இமேஜை சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது ஆக்சுவலாக ஒரு ஃபேன்மேட் ஸ்டோரின்னு. இந்த வீடியோவில் இந்த ஸ்டோரி பற்றியும் இந்த ஃபார்மை நருட்டோவால் சீரியஸில் யூஸ் பண்ண முடியுமானும் பார்க்க போகிறோம். முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த ஸ்டோரி கிரிஞ்சியாகவும் இல்லாஜிக்கலாகவும் தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த இமேஜோட ஆரிஜினை கேட்டதால தான் உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன். கதையோடைய துவக்கத்தில் நருட்டோ ரோட்டில் வாழுத்தனம் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு 5 வயசு தான் ஆகியிருந்துச்சு. அங்கே இருந்த ஒரு குடிகாரங்கிட்ட வம்பிழுத்த நருட்டோ அவன் கூட சண்டையும் போடுறான். அவன் ஒரு அடி அடிக்க நருட்டோ அங்கேயே சுருண்டு விழுந்துடுறான். கொஞ்ச நேரத்தில் கண் விழிச்ச நருட்டோவை சுற்றி இருசன் அப்புறம் கோனோஹாவோட முக்கியமான ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. இவங்க எல்லாரும் நருட்டோவை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதை பார்த்த நருட்டோவுக்கு ஒன்றும் புரியலை. இவனுங்க ஏன் நம்மளை இப்படி பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டே இருக்க நருட்டோ ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறாரு. முன்னாடி விட அவரோட விஷுவல்ஸ் ரொம்பவே பெட்டராக இருக்கிறதா நினைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே உச்சியா ஹெட்டான ஃபுகாக்குவும் யூகா ஹெட்டான ஹியாஷியும் வேக வேகமாக வராங்க. உடனே நருட்டோ எனக்கு என்ன ஆச்சு, எல்லாரும் ஏன் என்ன இப்படி பார்க்குறாங்கன்னு கேட்குறாரு. இருசன் ஒரு மிரரை எடுத்து நருட்டோ கிட்ட கொடுக்க நருட்டோவும் ஷாக் ஆகிடுறாரு. ஏன்னா நருட்டோவோட ஒரு ஐ ஷாரிங்கனாவும் இன்னொரு ஐ பியாக்குகனாவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபோரெட்டில் ரினேகனும் இருக்குது. இது என்ன, எனக்கு இது எப்படி வந்துச்சுன்னு நருட்டோ கேட்க இது ஒரு புது பிளட் லைன்னு இருசன் சொல்கிறாரு. அந்த குடிகார நருட்டோவை வைட்டல் பாயிண்ட்ஸில் அட்டாக் பண்ணதால் நருட்டோ சில நிமிஷத்துக்கு டெத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாகவும் அப்போதான் அவருக்கு இப்படி ஒரு அவேக்கனிங் நடந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நருட்டோக்கு ஷாரிங்கன் பியாக்குகன் பற்றி கூட தெரியுது. ஆனால் ஃபோரெட்டில் இருக்கிற இந்த பர்பிள் ஐயை பற்றி தெரியலை. அதனால் இருசன் கிட்ட இதை பற்றி கேட்குறாரு. அதுக்கு இருசன் இந்த பர்பிள் ஐயை ரினேகன்னு சொல்லுவாங்க. இதை சேஜ் ஆஃப் 6 பாத் பொசஸ் பண்ணதா குறிப்புகள் சொல்லுதுன்னு சொல்கிறாரு. அதுக்குள்ள டாக்டர் வேகமாக உள்ள வராரு. இந்த டாக்டருக்கு கெக்கையங்காய் பற்றி ஏகப்பட்ட நாலேஜ் இருந்ததால் இவரை ரொம்ப கஷ்டப்பட்டு கோனோஹாக்கு வர வச்சிருக்காங்க. இவர் நருட்டோவை செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அதாவது நருட்டோவோட அவேக்கனிங் அவருக்கு ரொம்பவே ரேரான பவர்ஸை கொடுத்துருக்கான். இவரால் பிளட் லைன்ஸை ஈஸியாக காப்பி பண்ண முடியுமா? இதுக்கு நருட்டோ காப்பி பண்ண வேண்டிய பிளட் லைனை சேர்ந்தவங்களுடைய பிளட்டை ட்ரிங்க் பண்ணாலே போதுமா? இது ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதால தான் இந்த ரூலா. இன்னும் போக போக நருட்டோ வெறும் ஹேண்ட்ஷேக் மூலியமாகவே பிளட் லைன்ஸை காப்பி பண்ண முடியும்னு சொல்கிறாரு. இது இல்லாமல் நருட்டோவோட ஐஸும் பாடியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே எவால்வ் ஆகுதான். இது இப்படியே போனால் நருட்டோ இன்னும் நிறைய ஐஸை அவேக் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நருட்டோவால் இப்போது ஆசிரமா மாதிரி உட்ரிலீஸை யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஃபயர், வாட்டர், எர்த், விண்ட், லைட்னிங்னு எல்லா எலமெண்ட்ஸையும் நருட்டோவால் கம்பைன் பண்ணி பவர்ஃபுல் அட்டாக்கை பண்ணவும் முடியும்னு சொல்கிறாரு. தடுக்கி விழுந்த நருட்டோக்கு எப்படி காட் லெவல் பவர்ஸ் அவை காட்சிங்கிற ஷாக் இருசன், ஃபுகாக்கு, இயாஷின்னு எல்லாரோட முகத்துலேயும் தெரியுது. இதுக்கப்புறம் நருட்டோவை என்ன பண்ணுறதுங்கிற கேள்வியோட இந்த சாப்டர் முடியுது. இது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது. ஆனால் எனக்கு இந்த சீரீஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடை அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் இதை சீரீஸில் நருட்டோவால் பண்ண முடியுமாங்கிற கேள்வியே உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக நருட்டோ இல்லை, பொருட்டோ, ஷீபாயின்னு யாருக்குமே இப்படி ஒரு பவர் அப்ஸை கொடுக்கவே மாட்டாங்க.